சுவாமி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அடுத்த வீட்டு கல்யாணத்துக்கு சமையல் பண்ணிட்டு இருப்பேள்? உம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு எப்ப சாப்பாடு போடுவேள்? போடுவோம். உம்ம பொண்ணு போட்டோவை பார்த்ததும் பையனுக்கு பிடிச்சிடுதோ, அப்புறம் என்ன கல்யாணத்தை சட்டு புட்டு முடிச்சிட வேண்டியது தானே? நீர் சொல்றது சரிதான் ஓய். இருந்தாலும் பெண்ணை பெத்தவங்கிற முறையில் ஒரு வார்த்தையாவது என் பொண்ணையும் டேய் சாந்தி வீட்ல விட்டு சீக்கிரம் வந்துடுறா. ஓகேடா, பாய் பாய். ஏண்டி ஏன் நீ டியூஷனுக்கு போல? மேத்ஸ்ல வீக்கா இருக்கேன்னு தானே உனக்கு டியூஷன் வச்சிருக்கு. நீ டியூஷனுக்கு போறனா உனக்கு தானே கஷ்டம். ஏண்டி உம்மா நிக்கிற? நம்ம வீட்டு சூழ்நிலை உனக்கு தெரியல. அப்பா நமக்கா எவ்வளவு கஷ்டப்படுறாரு. அவர் 4 இடத்துல போய் சமையல் பண்ணி கொண்டு வர காசுல தான் நம்ம படிச்சிட்டு இருக்கோம். அவர் கஷ்டத்தை நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா? ஏண்டி பதிலே பேச மாட்டேங்கிற? என்னப்பா நீங்களும் பேசாம இருக்கீங்க? நீங்களாவது சொல்லக்கூடாதா? சொல்றேம்மா. நீ வர்ற பஸ்ஸு அடிக்கடி ரயில்வே கிராசிங் பக்கம் நிற்குது. மாப்பிள்ளை பேங்க்ல ஒர்க் பண்றார். பொண்ணு படிச்சிருந்தா மட்டும் போதும், வரதட்சணை எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டார். கல்யாணத்துக்கு அப்புறம் அவரே உனக்கு வேலை வாங்கி தராராம். போட்டோவை பார்த்ததும் மாப்பிள்ளைக்கும் மாப்பிள்ளையாத்துலையும் ரொம்ப பிடிச்சி போச்சான். அவங்களுக்கு பிடிச்சி போச்சேங்கிறதுக்காக நான் இதுக்கு சம்மதிக்கல. இருந்தாலும் பெத்தவங்கிற கடமையில உன்னையும் ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? வாழ போறவ நீ. உன் இஷ்டத்துக்கு விரோதமா நான் எதுவுமே செய்ய மாட்டேன். நீ விருப்பப்பட்டவனை நீ கல்யாணம் பண்ணிண்டா உனக்கு கீழே இருக்கிற உன் தங்கைகளோட நிலைமை, நம்ம குடும்ப சூழ்நிலை உனக்கு நன்னாவே தெரியும். என்னடா காலேஜ் டைம் ஆச்சு வரல? ஹலோ, என்னடா பேசாம இருக்க? நீ தவளை பார்க்கலடா. ஆரம்பிச்சிட்டான்டா இவன். ஒரு நாள் பார்க்கலன்னா நான் உயிரை விட்டுருவேன். டேய் எக்ஸாம் டைம்டா, அதான் வராம இருப்பா. இன்னைக்கு வரலன்னா நாளைக்கு வர போறான். வா வா காலேஜ் போலாம். வா வா வாடா. ஏன் சாந்தி இடம் மாறிட்டேன்? என்ன மன்னிச்சிடுங்க. சாந்தி, இனிமே என்ன பார்க்க வர வேண்டாம். சாந்தி, என்ன மறந்துடுங்க. என்ன மச்சி, பேட்ஸ் பறந்து போச்சா? அது பறந்து போறடா, மறந்து போச்சு. இதெல்லாம் ஃபிகரை பார்த்தோமா, பிக்கப் பண்ணாமா, ரூமை போட்டோமா இல்லாம என்னடா இன்னைக்கா சாந்தி வந்தாளா? கேட்டே இருக்க. என்ன என்னடா ரத்தம்? சொல்றா, யாரா உன்ன அடிச்சா?
சொல்றா சொல்றா. ஆட்டோ டிரைவர்ஸ் நான் அவளை எப்படியா கூட்டிட்டு வரேன். நீ தாலி கட்டு. यमस्मे दत्ता यादास्तं दिपरेधनाम् इमां दमिन्द्रमेश्वस् गटिमल यथाज्ञां पुत्राणादे यमतिमेकादशङ्कृते माङ्गल्यं तन्तुनानेन मम जीवनहेतुना कण्ठे भक्तानि तुदगे வாங்க, உள்ள வாங்க. சம்பந்தி ஆ? தம்பி யாரு ஆ, வேர்த்து பூத்து வந்திருக்கு? ஆ. தம்பி வேற யாரும் இல்லை, தூரத்து உறவு. சாந்திக்கு அண்ணன் மாதிரி. மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சது, சாந்திக்கும் மாப்பிள்ளைய பிடிச்சிருந்தது. இவளனா 1000 சாந்தி இருக்காடா. என்ன நீ சும்மா அவளை பத்தி நினைச்சிட்டு இருக்க? I'm all right. Good night. என்னடா புதுசா குட் நைட்லாம் சொல்ற? இது குட் நைட் இல்ல, டாடாய்ஸ். என்ன கடைசி நாள் சீக்கிரமா போயிட்டானா? டீயை கூட குடிக்காம. ராஜா, என்ன மன்னிச்சிடுறா. என் காதலுக்கு நீ செய்த உதவிக்கு இதயபூர்வமான நன்றி. உன் காலேஜ் ஃபீஸ், மெஸ்ஸுக்கு பணம், ரூம் வாடகை எல்லாம் இதில் இருக்கு. அவை இல்லாமல் என்னால் வாழ முடியாது.
நான் இருந்தாலும் உன்னோட இருப்பேன். எந்த தண்டவாளத்து பக்கத்திலே என் காதல் ஆரம்பிச்சதோ அதே தண்டவாளத்தில் லவ் இஸ் கிரேட்.